9th Standard Math, Chapter 3, Algebra, Example 3.25. Factorize the following. First sum, 9x square plus 12xy plus 4y square. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், இது ஃபார்முலா மெத்தடு. இப்போ இது என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எடுத்தோன்னா இந்த ஸ்டெப்பு போகாதீங்க, இந்த ஸ்டெப் வாங்க. 9x த ஹோல் ஸ்கொயர், 9x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 9ஓட ஸ்கொயர் நம்பர் 3x. நெக்ஸ்ட்டு 4y த ஹோல் ஸ்கொயர் 2y, அதாவது 2 × 2 4, அப்படி 2y த ஹோல் ஸ்கொயர். இப்போ 3x ப்ளஸ் 2y த ஹோல் ஸ்கொயர். நமக்கு தெரியும் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் 2 × ab. a என்ன 3x, b என்ன 2y. ஓகே, 2y. தென் ப்ளஸ் அடுத்து b ஸ்கொயர் 2y த ஹோல் ஸ்கொயர். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3x ஸ்கொயர்னா 9x ஸ்கொயர், 2 × 3x, 2 × 3 6, 6 × 2 12xy, 2y ஸ்கொயர் 4y ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 25a ஸ்கொயர் மைனஸ் 10a ப்ளஸ் 1. இதுவும் அதே மாதிரி இது மைனஸ் ஃபார்முலா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். இப்போ 25a ஸ்கொயர்னா 5a. அடுத்தது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நீங்கள் இங்கே மைனஸ் போட்டுடுங்க. தென் 1 ஸ்கொயர் அப்படின்னா 1 த ஹோல் ஸ்கொயர். இங்கே a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிடுங்க. a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இது வந்து a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகே, தென் a ஸ்கொயர் இங்கேயும் அதே மாதிரி. இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். நீங்கள் இங்கேருந்து இங்கே போங்க. தென் a ஸ்கொயர் 5a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × a. ஏன்னா 5a, b என்ன 1 ப்ளஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு செக் பண்ணி பாருங்கள். 5a ஸ்கொயர் 25a ஸ்கொயர், 2 × 5 10, 10 × 1 10 தான் 10a ப்ளஸ் 1 ஸ்கொயர்னா 1. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 36m ஸ்கொயர் மைனஸ் 49n ஸ்கொயர். இது என்ன ஃபார்ம்னு பாருங்கள். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இது என்ன ஃபார்மில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா a ப்ளஸ் b × a மைனஸ் b. தென் a ஸ்கொயர், இது வந்து a ஸ்கொயர், இது வந்து b ஸ்கொயர். 36 என்னன்னா எப்படி எழுதலாம்? 6 × 6 6m த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 49n ஸ்கொயர் அப்படின்னா 7n த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலா எடுத்துருங்க. a ப்ளஸ் b a மைனஸ் b, 6m ப்ளஸ் 7n, 6m மைனஸ் 7n. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ். இப்போ இங்கேருந்து ஒரு எக்ஸை காமனாக எடுத்துடுங்க. அப்போ என்ன பேலன்ஸ் இருக்குது? எக்ஸு ஸ்கொயர். எக்ஸ் எடுத்துட்டோம், அப்போ 1. இப்போ எக்ஸ் × எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இது என்ன ஃபார்முலா இருக்குன்னு பாருங்கள். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b × a மைனஸ் b. இப்போ பாரு, எக்ஸ் ப்ளஸ் 1, இன்னொன்று வந்து எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 அப்படி என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இதுவும் அதே ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b × a மைனஸ் b. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ திரும்பவும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு வருது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. இதை வந்து ரெண்டாக எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. ஒன்ஸ் மோர் பாருங்கள். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 2 × 2 4 மைனஸ் 16 4 ஸ்கொயர். இங்கேயும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். a ப்ளஸ் b × a மைனஸ் b. இப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ திரும்பவும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4னா நமக்கு திரும்பவும் அதே ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். இப்போ இதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4, இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. ஓகே,
எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.